மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமுக்குங்க. வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்றைக்கு பருப்பு சாதம். பருப்பு சாதம் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், துவரம்பருப்பு 1/4 கப், 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேங்காய் 1/4 கப், சிறிதளவு பெருங்காயம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கரை காய வச்சு எண்ணெய் விடணும். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும். கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகம் போடணும். அப்புறம் 4 மிளகு போட்டு கருவேப்பிலையும் போடணும். இப்போ நான் 3 கப்பு தண்ணி விடுங்க இதில். ஏன்னா 1 கப்பு ரைஸு 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதனால் 3 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அப்புறம் அரிசியை நல்லா கழுவி அதோட சேர்க்கணும். அப்புறம் பருப்பையும் நல்லா கழுவி இதோட சேர்க்கணும். அப்புறம் மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி, தேங்காய் எல்லாமே அதில் போடணும். இப்போ நான் போடுங்க பாருங்கள். போட்டுட்டு இது உங்களுக்கு சீக்கிரமாக இந்த ரைஸ் ஆயிரும். அதனால் லஞ்ச் பாக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்து விடணும்னா இது ஈஸியாகவே செய்யலாம். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இதை நல்லா அதுக்கப்புறம் சால்ட்டு போடணும். தேங்காய் போட்ட பிறகு சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டு பெருங்காய பொடி போடணும். இது பருப்பெல்லாம் சேர்ந்துருக்கனால குழந்தைகளுக்கு ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இது இருக்குது. அதனால தான் குழந்தைகளுக்கு இது நல்லாவே சத்தான உணவு. அப்புறம் குக்கரை மூடி வச்சு ஒரு 2 சவுண்டு விடுங்க. இப்படி போட்டு 2 சவுண்டு விட்ட உடனே அப்புறம் 2 சவுண்டு முடிஞ்ச உடனே இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரைஸு பொலான்னு அழகாக இருக்கும். அதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா அப்படியே கிளறி விடுங்க. இது சூடாகவே சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸில் உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த பருப்பு சாதத்தை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.